ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர்ன்றது என்னது அப்படின்றத பார்க்க போகிறோம். பவர் ஃபேக்டர்னா என்னது, வாட் இஸ் பவர் ஃபேக்டர்? ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இது வந்து நான் ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் சொல்ல, உங்களுக்கு தெளிவாக வந்து புரிகிற மாதிரி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போது ஒரு சர்க்கியூட் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்றத குறிக்கிறது தான் பவர் ஃபேக்டர். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஃபேக்டர் தான் பிஎஃப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சர்க்கியூட்டுக்குள்ளே கரண்ட் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து போய்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் வந்து பவர் ஃபேக்டர். ஸோ ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகும், அப்புறம் அதர் காம்போனன்ட்ஸில் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு சர்க்கியூட்டில் எவ்வளோ அளவுக்கு கரண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிக்கு இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறது தான் இந்த பிஎஃப் வேல்யூ. ஓகேவா? இந்த பவர் ஃபேக்டர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிறப்ப அதில் வந்து நமக்கு வந்து 0.1 0.8 அப்படின்ற மாதிரி வேல்யூலாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிக்கு வேல்யூக்கு ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு அர்த்தம். ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 0.8ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஒர்க் ஷாப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வெல்டிங் ஒர்க் ஷாப், இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.8ன்ற மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி 0.8ன்றது தான் மோஸ்ட்லி இருக்கிறது. ஸோ இது கீழேயும் போகக்கூடாது, இதுக்கு மேலேயும் வரக்கூடாது. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து 0.8லேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரிக்கு தான் வந்து கான்செப்ட். இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். ஸோ பவர் ஃபேக்டர்னால் இதுதான் 0.8 இந்த மாதிரி தான் வரும். நம்ம வீட்டுக்கு பார்க்குறப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா 0.8 இதுக்குள்ளே தான் இருக்கும். இதை தாண்டி இதுக்கு மேலேயும் அதிகமாகவும் போகாது, இது கீழேயும் வராது. ஓகேவா? கான்ஸ்டண்ட்டாக ஒரு 0.8ன்ற மாதிரி வேல்யூவில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் எலக்ட்ரிக்கல் லெக்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.